இந்த படம் ஃபர்ஸ்ட் சைன் பண்ணும்போது ரொம்ப ஹெசிடென்ட்டாக இருந்தேன். ஸ்ரீதேவியா சொல்லவே தேவையில்ல, அவங்க வந்து ஒரு 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு ஆக்டிங்கில். ஏன்னா அவரோட ஃப்ளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக ஒரு ரூம் வச்சுருப்பாரு. ஏன்னா இப்போ ப்ரெஸ் மீட் வரும்போது கூட நான் வீல் சேரில் வரேன்னு அடம் பிடிச்சாங்க. ஷியோர்ல வெரி ஹாப்பி நியூ இயர். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பிவிபி ப்ரொடக்ஷனில் தொடர்ந்து நிறைய படம் பண்ணிகிட்ருக்கேன். ஹிட் ஆஃப் ஃப்ளாப்போ பட் படம் பண்ணிகிட்ருக்கேன். பட் இது வந்து பெங்களூர் டேஸ் ரீமேக்னு சொல்லும்போது பொதுவாக வந்து எல்லாரும் பல கருத்து இருக்கும். படம் பார்த்த உடனே நிறைய கம்பேரிசன் வரும். அதெல்லாம் தாண்டி இந்த படம் மலையாளத்தில் பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ மீன் ஒரு கிளாசிக் ஃபிலிம் சொல்லலாம், ஒரு ட்ரெண்ட் செட்டிங் ஃபிலிம் சொல்லலாம் மலையாளத்தில். பட் பொம்மர்லு பாஸ்கர் சார் வந்து இஸ் பீன் வெரி ட்ரூ டு வாட் இஸ் மேட். அது வந்து ரொம்ப அழகாக இமோஷன்ஸாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், மேக்கிங்காக இருக்கட்டும், ரேசஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப கவனமாக பண்ணியிருக்காரு. ஸோ வெரி ஹாப்பி. சும்மா நம்ம ஒரு ரீமேக் பண்ணுறோம், இவ்வளோ பேர் நடிக்கிறாங்க அப்படின்னு இல்லாமல் ஷி இஸ் கிவன் இஸ் பெஸ்ட். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். பட் ஏன்னா படம் பார்த்துட்டு என்னோடய கேரக்டர் துல்கர் நல்லா பண்ணியிருக்காரு, இல்லை நான் ஃபாத் ஃபாசில் நல்லா பண்ண, நிறைய கம்பேரிசன் வரும், தட்ஸ் ஓகே. பட் அவரோட ஒர்க்கில் வந்து கண்டிப்பாக அஞ்சலி மேனன் என்ன ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணாங்களோ அதே எஃபர்ட் அவர் இந்த படத்தில் போட்டிருக்காரு. அண்ட் கோவன் சார் சூப்பர் ஒர்க். சினிமாட்டோகிராஃபி வந்து அந்த மலையாளம் வெர்ஷன்லேயும் சரி ரொம்ப அழகாக இருக்கும். இது அதே குவாலிட்டி, இன்ஃபேக்ட் பெட்டராக இருக்கும் இந்த தமிழ் நீங்கள் பார்க்கும்போது. ஸோ தேங்க்யூ கோவன் சார், சூப்பர் ஒர்க். அண்ட் ஆர்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ராணா. உண்மையிலேயே ஃபாத் ஃபாசில் கேரக்டர் உண்மையிலே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு தமிழ் வெர்ஷனில். ஏன்னா அவரோட ஃப்ளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக ஒரு ரூம் வச்சுருப்பாரு. உண்மையான ஃப்ளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியமாக இருக்கும். பட் எப்படி அவர் வந்து ரியல் லைஃப்பில் இப்போ வந்து அவர் வந்து நீங்கள் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி லைஃப்பை லீட் பண்ண சொன்னீங்களோ அதே இமோஷனில் கரெக்டாக கேரி பண்ணி அந்த படத்தை பண்ணியிருக்கிறாரு. ஐ மீன் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பிரதர். பார்வதி ஆக்சுவலாக வந்து ரொம்ப மலையாள படம் பார்த்தோன்னே எல்லாருமே பார்த்தோன்னே சொன்ன ஒரு விஷயம் தான், யார் வேணா என்ன கேரக்டர் வேணும் பண்ணலாம், பட் பார்வதியோட கேரக்டர் வந்து அவங்க தான் பண்ணணும். பட் இன்ஃபேக்ட் இட்ஸ் ட்ரூ. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ், பயங்கரமான ஒரு ப்ரொஃபஷனல். ஏன்னா இப்போ ப்ரெஸ் மீட் வரும்போது கூட நான் வீல் சேரில் வரேன்னு அடம் பிடிச்சாங்க. பாஸ்கர் சார் தான், அதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குங்க, எனக்கு கேரக்டரில் இருக்காதீங்க, கொஞ்சம் வெளியே வாங்க. பட் ரொம்ப அவங்க கூடலாம் ஒர்க் பண்ணும்போது ஒரு கேரக்டருக்காக இவ்வளோ மெனக்கடுவாங்களான்ற ஒரு டவுட்டை எங்களுக்கே வந்துடும். அந்த அளவுக்கு ஷீ இஸ் வெரி டெடிக்கேட்டட். ஸ்ரீதேவியா சொல்லவே தேவையில்ல, அவங்க வந்து ஒரு 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு ஆக்டிங்கில். ஸோ அவங்க தான் வந்து எங்களோட சூப்பர் ஸ்டார். பாஸ்கர் சாருக்கு வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் சொல்லி டைரக்ஷன்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து நாங்கள் வந்து மாஸ்டர் ஜி அது அப்படி தான் கூப்பிடுவோம். அவங்க சொன்னதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷனே கிடையாது, அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த டேக் ஓகே. அண்ட் பாபி அவர் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்பார். இந்த படத்தில் தான் கொஞ்சம் குவைட்டாக ரொம்ப இன்னசென்ட்டாக நடிச்சிருக்காரு. அதான் நான் வந்து டப்பிங் பண்ணும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா பாபி எல்லா படமும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்ஷனாக டெரர் இருக்கும், பட் ரியல் லைஃப்பில் வந்து ரொம்ப ஒரு சாஃப்ட் வரும் இந்த ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப ஒரு வெரி இன்னசென்ட் பர்சன், வெரி நைஸ் பர்சன் ஆஸ் அட் ஹார்ட். ஸோ அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த கேரக்டரில் வந்து இஸ் டன் ஃப்ரெண்ட். இப்போ வந்து மலையாளத்தில் வந்து நிவின் பால் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பார் அந்த கேரக்டர். பட் தமிழில் ஐம் ஷுர் பாபியோட கேரக்டரை பார்த்துட்டு அந்த அளவுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ எவ்ரிபடி இஸ் கிவன் த பெஸ்ட் அண்ட் ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த படம். ஸோ ஐம் ஹோப்பிங் 2016 வில் ஹாவ் எ குட் ஸ்டார்ட். தேங்க்யூ. முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும். சென்னை ஃப்ளட்ஸ் நடந்ததுக்கப்புறம் நான் நேற்று தான் மறுபடியும் சென்னைக்கு வந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு பார்த்தேன். இவ்வளோ யுனைட்டடாக எல்லாருமே கிளியர் பண்ணிட்டாங்க, சென்னை பேக் டு நார்மலாக இருக்குது இப்போது. ரொம்ப சந்தோஷம். அண்ட் படம் பற்றி பெங்களூர் நாட்கள் பற்றி சொல்லணுன்னா எனக்கு இது ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பியூட்டிஃபுல் ஃபீலிங் இது. இந்த படம் ஃபர்ஸ்ட் சைன் பண்ணும்போது ரொம்ப ஹெசிடென்ட்டாக இருந்தேன். எல்லாருக்கும் தெரியும் ரீமேக்னா
கம்பேரிசன்ஸ் இருக்கும், நிறைய இருக்குது. அதனால சைன் பண்ணும்போது பயம் இருந்துச்சு, ஆனால் இப்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைட்னா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பாஸ்கர் சாருக்கு அண்ட் பிவிபிக்கு. இது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் 100% கொடுத்துருக்கேன். அண்ட் தேங்க்ஸ் டு மை டீம். ஐயோ, தேங்க்யூ ஸோ மச். இது காம்ப்ளிமெண்ட் என்ன? அண்ட் ஆர்யா சாருக்கு, பாபி சிம்ஹா சாருக்கு, பார்வதிக்கு, ராணா சாருக்கு கோஆப்ரேட் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பொம்மரில் படம் பார்த்து நான் பாஸ்கர் சார் பார்த்து இப்போ செம்ம படம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவர் டைரக்ஷனில் ஒர்க் பண்ணுன்றது சத்தியமாக லைஃப்பில் எதிர்பார்க்கவே இல்லை. அது ஐ எம் கிஃப்டட். நெக்ஸ்ட் பிவிபி அந்த நிறுவனத்துக்கு வந்து என்னோட தேங்க்ஸ் இந்த ப்ராஜெக்டில் என்னை வந்து பண்ணதுக்கு. அப்புறம் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். ராணா சார், ஆர்யா சார், பார்வதி மேனன் எல்லாத்துக்குமே தெரியும். நான் அவங்களோட பெரிய ஃபேன். ஸ்ரீதிவ்யா ஆகட்டும், அதான் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம். மலையாளத்தில் பண்ணி நிவின் பண்ணியிருக்காப்புல, அதே ரோல் பண்ணும்போது பயங்கர பயமாக இருந்தது. எனக்கு கம்பேரிசன் கண்டிப்பாக வரும் அப்படின்றது ஐ திங்க் என்னோட பெஸ்ட் நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பாஸ்கர் சார் தான் சொல்லணும். வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். காண்டம் கேட்கறது தப்பா? காண்டம் என்ற வார்த்தையே தவறு அப்படின்னு சொல்றதே தவறு. யாருமே வந்து இப்படி ஏர்லாம் போகவே கூடாது, சும்மா பறக்கக்கூடாது அப்படிலாம் தான் அக்ரிமெண்ட் பண்ணி எடுத்திருக்கான்.